போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஒவ்வொரு காணொளிகளும் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம். இதில் ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகளை, பயனுள்ள விஷயங்களை பேசுகிறோம். இன்றைக்கி நாம் பேசக்கூடிய குறிப்பு ஜோதிடம் சார்ந்த குறிப்பு என்னென்னா, இந்த 2025 சித்திரை மாதம் 31ஆம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குருன்ற கிரகம் முழு சுப கிரகம்னு சொல்கிறோம். உங்களுடைய ராசிநாதனே குரு தான். தனக்காரகன், புத்திரக்காரகன் இப்படியெல்லாம் சொல்கிறது குருவை தான் சொல்கிறோம். முழு சுபகிரகம். ஜாதகத்தில் யாருக்காவது திசை நடந்தால் 16 வருடங்கள் திசை நடக்கும். அந்த திசை நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்திருந்து சுபஸ்தானங்கள்லேருந்து திசை நடந்தால் அற்புதமான யோகங்களையும் நல்ல பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியது இந்த குரு பகவான் தான். குரு ஏன்னா தனக்காரகன் இல்லையா, புத்திரக்காரகன் இல்லையா, ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, நம்ம பேசுகிறது கோள்களினுடைய சாரத்தை வைத்து தானே பேசுகிறோம். கோள்சார பலன் அப்படின்னு சொல்கிறோம். கோள்களினுடைய நகருதல், இந்த கோள் எங்கே நகருகின்றது அதை தகுந்த மாதிரி பலன் சொல்கிறோம். இப்போது ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மிதுன ராசிக்கு போகிறாங்க இல்லையா, குரு பகவான் பெயர்ச்சியாகி போகிறார். அப்போ இந்த பெயர்ச்சின்னு சொல்லக்கூடியது கோள்களினுடைய நகர்தல். அதனால தான் கோள்சார பலன் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பார்த்துக்கிட்டே வரோம். சுப கிரகம், சுப காரியங்களுக்கு குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். புதிய தொழில் ஆரம்பிக்கிறோம், குழந்தை பாக்கியம் ஏற்படுது, திருமண அனுகூலங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குருவினுடைய பலம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டியது அவசியம். சரி, இது வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் வீட்டுக்குரிய குரு பகவான் 6ல் போய் மறைஞ்சிருந்தார். இந்த மறைஞ்சிருந்த காலம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சிரமம்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அழுத்தம், உயர் அதிகாரிகளினுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை. 6ஆம் வீடுங்கிறது வேலை, வேலையில் இடம் மாற்றம், அதே போல் பதவி உயர்வு கிடைக்கல, எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கலன்னு பல சிக்கல்களை எல்லாம் எதிர்கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 7ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய குரு அற்புதமான பலன்களை செய்கிறார். யாருக்காவது திருமணம் நடக்கலை, ரொம்ப நாளாக திருமணத்துக்கு முயற்சி செய்கிறாங்க தனுசு ராசி நண்பர்கள்லாம், இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்கு அனுகூலமான அற்புதமான காலம். கூட்டு தொழில் செய்கிறோம், யாராவது கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறதுக்காக முயற்சி பண்ணினோம், அந்த கூட்டு தொழில் அமையல அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கூட்டு தொழில் ஒரு அற்புதமான வரமான காலம் இந்த காலம். இதிலும் குறிப்பாக பாருங்கள், இந்த குரு பகவான் நண்பர்கள்ட்ட ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்களை ஏற்படுத்துவார். தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். தனுசு ராசி நண்பர்கள் கல்வித்துறை சம்பந்தப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா இந்த குரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு அற்புதமான வளர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குறத நீங்களாகவே உணர முடியும். கல்வித்துறை நல்லாயிருக்கும், தந்தி, டெலிகிராம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான வளர்ச்சியான அமைப்போடு இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு. குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் எல்லாம் உண்டு. குருவினுடைய பார்வை 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்குது. 11ன்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானமாச்சே. மூத்த சகோதரனால் அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம். நல்ல லாபம், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, நல்ல ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்ல லாபங்களும் நல்ல ஆதாயங்களும் பிறரால் அனுகூலங்களும் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைகிறதையும் தனுசு ராசி நண்பர்கள் இந்த குருவினுடைய பெயர்ச்சியில் நல்லா உணர முடியும். இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. நல்ல லாபங்கள், வளர்ச்சியான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கிறார். உறவினர்களுடைய வருகை, விருந்துபச்சாரங்கள் எல்லாம் செய்யக்கூடிய அற்புதமான காலம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சுப காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான குருபலன் இது. ரொம்ப மகிழ்ச்சியாக உறவினர்களுடைய வருகை, அவங்களுக்கெல்லாம் விருந்து, ஒரு ஆபரண சேர்க்கை, ஆடை சேர்க்கை, இது போன்ற மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அற்புதமான குரு பார்வை உங்களுடைய ராசியில் இருக்குது. நீங்கள் யார்கிட்டையாவது போய் பேசுனீங்கன்னா உங்களுடைய முகத்துக்காகவே சில காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகும். அற்புதமான பலன்கள் உண்டு. 3ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறாரே, சகோதரஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை இருக்கே, நல்ல தைரியம் இருக்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். காதுக்கு புதிய அணிகலன்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான காலம். தொலைத்தொடர்பில் அற்புதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலம். இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான வரமான இறை அருளோடு
நிரம்பிய காலமாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கங்க. எல்லா காரியங்களும் அனுகூலமாகக்கூடிய சூழ்நிலை அற்புதமாக இருக்குது. சரி, நேரம் நல்லா இருக்குது, எனக்கு கிரக நிலைகள்லாம் நல்லா இருக்குது, இறை வழிபாடே வேண்டாமான்னு நினைக்க வேண்டாம். எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வழிபாடு கண்டிப்பாக அவசியம். சுவாமியை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது கண்களை திறந்து சுவாமிகளை பார்த்து வழிபாடு செய்யுங்க. ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்து இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். எந்த கோவிலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு எந்த கோவிலில் மனம் ஒருநிலைப்படுதோ அந்த கோவில், அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனீங்கனாலும் சரி, இப்போ சிவன் கோவிலுக்கு போனால் சிவனுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்கள். அம்பாள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா அம்பாளுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்கிறதுனால நன்மையான விஷயங்கள் ஏற்பட்டதை நீங்கள் கொஞ்சம் உணர முடியும். அந்த கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல 10 நிமிடங்கள் அமைதியாக கண்களை மூடி அமர்ந்து இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு இறைவன்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியங்களும் வெற்றிகரமாக அமைகிறத நீங்களாகவே உணர முடியும். இதற்கு யாரும் ஒரு துணை வரணும், கூட யாராவது வந்தால் தான் செய்ய முடியும் இல்லை, நீங்களாகவே இதை முயற்சி செய்யுங்க. இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வைங்க. என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நினச்சிட்டு வாங்க. அந்த கோவிலில் 10 நிமிடங்கள் தினமும் செய்யுங்க. அற்புதமான இந்த காலநிலை உங்களுக்கு இன்னும் வளர்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையும் கூட. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.